Hello friends, welcome back to our channel Wow Recipe. Wow Recipe la iniki oru interesting ana video oda vandiruken. Na unga Sujitha Murthy. Inniki enna interesting ana video na nama Amman Alangaram evlo alaga seiyalam அப்படின்றத இந்த வீடியோல பாத்துக்கிறதுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் friends. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கிடைச்சு எனக்கு அதுல வந்து நான் ஃபுல்லா ஒயிட் பெயிண்ட் போட்டு அதுக்கு அப்புறம் ஃபேஸ்க்கு yellow கலர் போட்டுருக்கேன். ஃபேஸ்க்கு yellow கலர் போட்டதுக்கு அப்புறம் லிப்ஸ் கலர் கொடுத்திருக்கு. அதுக்கு அப்புறம் ஐப்ரோ கலர்ஸ் கொடுத்திருக்கு. ஐப்ரோ கொடுக்கும்போது லைட்டா போட்டுட்டு கண்ணு வந்து கொஞ்சம் பெருசா போடிங்கனா அம்மனுக்கு அழகா இருக்கும். பாருங்க எவ்வளவு கியூட்டா பார்க்கறாங்களோ. இப்போ வந்து பொட்டு வைக்கிறோம். அதுக்கு அப்புறம் நம்ம நகையெல்லாம் சேர்ந்து அலங்கரிப்போம். இந்த மாதிரி இந்த ஜுவல்ஸோட நான் அலங்கரிக்க போறேன். எப்படி அலங்கரிச்சுக்கோன்றதை பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு Black கலர் கிளாத் எடுத்துட்டு அந்த இத வந்து டபுள் டேப் வந்து ஒட்டி அந்த கிளாத்தை அங்க ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இது மாதிரி டைட்டா வந்து சுத்திக்கணும் அந்த தலை பகுதிக்கு. இது வந்து ஒரு ஹேர் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காண்டி தலை பகுதிக்கு வந்து நல்லா டைட்டா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். நல்லா சுத்தி அசல் தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சுத்தி டைட் பண்ணிக்கணும். வந்து கலண்டு வராம இருக்கக்காண்டி இந்த மாதிரி ஊசி நூல் போட்டு அந்த கார்னர் எல்லாத்தையுமே டைட்டா வந்து நம்ம தச்சுக்கணும். நாட் போட்டு எடுத்துக்கணும். இந்த சைடும் அந்த சைடும் கார்னர் தச்சுக்கணும். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட்ல இருக்க முனையில வந்து ஸ்டிச் பண்றேன். அது மாதிரி கார்னர் மட்டும் டைட் பண்ணி தச்சோம்னா நமக்கு வந்து அது கலண்டு வராம அப்படியே தலைக்கு வந்து ஸ்டாண்டர்டா நிக்கும். இப்போ நமக்கு வந்து ஹேர் ரெடி ஆயிடுச்சு, ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜுவல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத இந்த பார்க்க போகிறோம். இப்போ இது மாதிரி வந்து குந்தன்ஸ் வச்சு ஸ்டோன் செயின் வச்சு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் வச்சு இந்த இது வந்து தலைக்கு கிரீடம் மாதிரி இருக்குன்றதுக்காண்டி. ஸோ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றது பாருங்கள். இது வந்து சின்ன இயரிங்ஸ் மாதிரி அதிலே வர்ற மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டபுள் டேப் போட்டு எங்கெங்கே நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அங்கங்கே ஸ்டிக் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ அங்கங்கே கரெக்டாக வச்சு செட் பண்ணி நம்ம ஒட்டினோம்னா அப்படியே இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி இயரிங்ஸ் கூட அங்கக்குள்ளே ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து வேறு இயரிங்ஸ் பெரிய இயரிங்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து 2 டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வந்து நம்ம அந்த சைடு ஒட்டிக்கிட்டோம்னா அது அழகா ஜும்கா மாதிரி அந்த சைடு இருக்கும். நெத்தி சுடி கூட அதே மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த நெக்லஸை வந்து பின்னாடி அதுக்கு த்ரெட் தான் இருக்கிறதுனால அந்த இடத்துல வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சரியாக போகும். இப்போ நம்மளுக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு நெத்தி சுடி சைடில் அந்த இது கிரீடம் இது எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் செயின் எடுத்து எங்கெங்கே வேணுமோ அது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இது ஹேருக்கு கூட அழகாக அலங்கரிக்கலான்னு மேலே ஃபுல்லாக பால் செயின்ஸ் ஒட்டியாச்சு. அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இருக்க குந்தானை எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹேருக்கு கூட மேக்கப் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூக்குத்தி வந்து ஒரு ரெட் ஸ்டோன் எடுத்து ஒட்டிட்டேன். பாருங்கள் நம்ம அம்மன் வந்து ஃபேஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் எபிசோடில் சாரீ டிராப்பிங் நாங்கள் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.